ஆண் பெண் சமத்துவம் இல்லாமையை குறிப்பிடும் அளவீட்டில் உலகின் 187 நாடுகளில் 129வது இடத்தை பிடித்திருக்கிறது இந்தியா. ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த அளவிடுதலில் தாய்மார்களின் இறப்பு வீதம், பெண்களின் கல்வி நிலை, பெண்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம், பணிபுரியும் பெண்களின் சதவீதம் ஆகியவை கணக்கில் கொள்ளப்படுகின்றன. இது ஒரு புறம். இன்னொரு புறம் உலக பயணம் மற்றும் சுற்றுலா கவுன்சில் வெளியிட்ட அறிக்கை அயல்நாட்டு பெண் பயணிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பை குறைத்திருப்பதாக சொல்கிறது. இந்த நிலைமை மாறுமா? மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது இந்த வார சுவடுகள். மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் பிரவீனா பணியிடங்களில் பெண்களுக்கு இருக்கும் சவால்களை பற்றியும் நம்மில் நிகழ வேண்டிய மாற்றங்களை பற்றியும் பேசுகிறார். ஜென்ரலி இந்த கார்ப்பரேட் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா வெளியே நடக்கிறத விட அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்றேன். ஏன்னா மேக்சிமம் மேபி இமோஷனலா இது பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிருவ, இல்லனா உனக்கு ஃபேமிலி இருக்கு, அதனால இந்த லெவலுக்கு மேல growth உங்களுக்கு இருக்காது. அது கம்பேர் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இமோஷனலா ஹர்ட்டிங்கா இருக்கும். ஏன்னா அதே சமயத்துல மேபி ஒரு பையன் ஜாயின் பண்ணிருந்தானா அவனுக்கு ப்ரமோஷன் இல்ல டிராவல் அது எல்லாமே ஓகேவா இருக்கும். பட் ஒரு விமன் அந்த மாதிரி ஒரு ரோல் எடுக்கிறது சம்டைம்ஸ் they will not allow. அப்போ அது உங்களுக்கு இமோஷனலி உங்களுக்கு இதுவா இருக்கும். பட் மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நான் ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன்ல ரொம்ப சேஃப். பிகாஸ் அவங்க அந்த பாலிசிஸ் எல்லாம் பிளேஸ்ல இருக்கு. ஸோ எனக்கு தெரியும் இப்போ யாராவது என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, இல்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி பேசினாங்க, இல்ல எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அவங்க என்ன பாக்குற விதம், என்னோட பேசுற விதம், பழகுற விதம்னா எனக்கு தெரியும் ஓகே இந்த மாதிரி சீனியர்ஸ் இருக்காங்க அவங்க. அண்ட் லேடிஸ் சீனியர்ஸ், நாட் ஈவன் மென். ஸோ லேடிஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நான் பேசலாம், ஷேர் பண்ணலாம். அவங்க ஒரு லேடியா இருக்கிறதுனால அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. முன்னாடி நான் மேபி ஸ்கூல் படிக்கும்போது இல்ல காலேஜ் படிக்கும்போது இல்ல நான் எங்கேயா வெளில போறேன்னா இல்ல ஒரு யாரா பசங்க இருக்காங்க என்ன அவங்க டிராப் பண்ணுவாங்க சேஃபா அப்படின்னா என்னோட அப்பா அம்மா அந்த டைம்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பையன் தெரியும் எல்லாருக்கும் இது பண்ண சேஃபா இருப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை. பட் ஆனா அந்த நிர்பயா இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் யாரு இருந்தா என்ன வேணா நடக்கலாம், அங்க நடந்துச்சு ஏன் உனக்கு நடக்காது அப்படிங்கிற குவெஸ்டின். நீங்க நிர்பயாவோட கேஸ்லயே பாத்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்கிறவங்க பொலிட்டீஷியன்ஸ் இல்ல அந்த மாதிரி பாப்புலர் பீப்புளே என்ன சொன்னாங்கன்னா அவ எதுக்கு அந்த மாதிரி போய் எந்த பஸ்லயோ ஏறினா, அவ ஏன் இப்படி பண்ணா, முதல்ல அவ ஏன், அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்தது. எல்லா விஷயத்திலயுமே அந்த மாதிரி தான். இப்போ ரீசெண்டா சிறுசேரியில ஒருத்தங்களை மர்டர் பண்ணிட்டாங்க. அதுலயும் அதான் சொன்னாங்க, ஏன் அவங்க போனாங்க, ஏன் அந்த ரூட்ல போனாங்க, ஏன் இப்படி போகல, ஏன் அவங்க இப்படி பண்ணாங்க. ஜென்ரலா சொல்லும் போது எல்லாரு வீட்லயுமே இது காமனான விஷயம். சொல்லும் போது ஒரு பொண்ணு கிட்டதான் அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ சேஃபா இரு, நீ 9 மணிக்கு மேல வெளியே இருக்காத, நீ தனியா எங்கேயும் போகாத. அந்த மாதிரி நீ அப்படிங்கறது அந்த கேர்ளுக்கு மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க. எவ்வளவு அம்மா அப்பா அவங்க பையன் கிட்ட சொல்றாங்க, நீ ஒரு பொண்ணை தப்பா பாக்காத, நீ டீசென்ட்டா பிஹேவ் பண்ணு, நீ ஒரு ஜென்டில்மேனா இருக்கணும் அப்படின்னு எவ்வளவு அப்பா அம்மா சொல்றாங்க. கண்டிப்பா இட் டசன்ட் ஹேப்பன் அட் ஆல். நடக்கிறதே கிடையாது. எல்லா விஷயத்திலுமே ஒரு தப்பு நடந்துச்சுன்னா முதல்ல அந்த பொண்ணுதான், அந்த பொண்ணு இப்படி பண்ணிருந்தா நடக்காம இருந்திருக்கும் அப்படிங்கிற பாசிபிலிட்டி தானே ஒழிய
அது இன்னமும் என்ன நீங்க முன்னேறினாலும் இது பண்ணினாலும் எல்லாரும் வீட்டுக்கும் இருக்கிறது அந்த மைண்ட் செட் தான். ஆராய்ச்சி மாணவியான அறிவுக்கண் பெண்கள் மீது இழைக்கப்படும் கொடுமைகளை குறித்து சொல்கிறார். நானே இப்போ ரீசெண்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது என்னன்னா, நான் MBA படிக்கும்போது என் கிளாஸ்ல படிச்ச பொண்ணு ஒருத்தி அவரோட ப்ரொஃபஸர்னாலேயே ஏமாற்றப்பட்டு, அவளா போய் ஏமாறல, கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி ஏமாற்றி அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சு, அப்புறம் அந்த பொண்ணுக்கு உண்மை தெரிய வந்த பிறகு பிளாக்மெயில் பண்ணி கடைசியில தற்கொலைக்கு போயிட்டா. போராடி பார்த்தா, அங்க அந்த அவரோட கைப்பிடியில இருந்து எப்படியாவது மீண்டு வரணும்னு போராடலாம். அந்த போராட்டத்துல அவ உயிரையே இழந்துட்டா. அதை பார்த்த உடனே மற்ற சக மாணவிகளுக்குலாம் என்ன தோணுச்சுன்னா, எதுக்கு ஒம்பு, வேணாம், ஒதுங்கிடலாம். சாகிறத விட ஒதுங்கி உயிரோட வாழ்றதுதான் எந்த ஒரு பெண்ணுமே எதிர்பார்ப்பா இல்லையா? அந்த நிலைமையில தான் வந்து பெண்கள் இருக்காங்க இப்போதைக்கு. பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, இதை சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் வந்து இங்க இருந்து ரொம்ப தூரம் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணி தான் காலேஜ்க்கு போவேன். போகும்போது பெண்களோட கம்பார்ட்மெண்ட்ல ஒரு ஆள் ஏறினாரு. ஏறி ஒரு பெண்ணையும் ரொம்ப தகாத வார்த்தைகளால பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப வந்து அங்க ஹெல்ப் லைன் இருந்தது, பெண்களுக்கான ஹெல்ப் லைன் இருந்தது. அதுக்கு ஒருத்தவங்க கால் பண்ணி ரிப்போர்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல வந்துடுறோம் மேடம். நான் போய் ஒரு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் கழிச்சு இறங்குற வரைக்குமே அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வரல, யாருமே உதவிக்கு வரல. அப்போ என்ன தைரியத்துல பெண்களால வந்து ஹெல்ப் கேட்டு போக முடியும்? சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா கூட்டமா இருக்கும்போது தைரியமா எதிர்கொள்றாங்க. தனியா இருக்கும்போது கொஞ்சம் பயப்பட்டாலும், நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருக்கும்போது, பஸ்ல போகும்போது, அந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் டைரக்டா எதிர்க்க மாட்டாங்க பெண்கள். ஏன்னா டைரக்டா எதிர்த்தா பெரிய பிரச்சனையாகும், அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கும் நேரா போய் சேர முடியாது. ஒரு ஃபன்னாவே பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஆண்கிட்ட இருந்து தப்பிச்சும் போனோம், பிரச்சனையும் வரக்கூடாதுன்றப்ப சின்ன சின்ன விஷயங்களை கையில எடுத்துட்டு போறாங்க பெண்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சேஃப்டி பென், அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. எப்பவுமே நிறைய பெண்கள் வச்சிருப்பாங்க. யாராவது பெண்களை தொட முயற்சி பண்ணும்போது நாங்களே பண்ணியிருக்கோம், ஊசியை வச்சு குத்தி விட்டுருவோம். ஏன்னா அவனும் சொல்ல முடியாது வெளியில, எங்களுக்கும் தொல்லை இல்லை. சிம்பிளான விஷயம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்படிதான் டேக்கிள் பண்ணோம். இதுக்கு போய் நம்ம சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் இதெல்லாம் பண்ணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஆண்களுக்கும் பயம் ஏற்படுத்தணும், நம்மளும் நிம்மதியா போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். ரீசெண்டா வந்து 2-3 பேர் வந்து PhD பண்ண பசங்க கைடு வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹாரஸ்மெண்ட் கொடுத்து, ஏன்னா PhD பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கைடு இஸ் த சோல் பர்சன். அவரு நினைச்சாதான் நம்மள வந்து PhD கம்ப்ளீட் பண்ணவே முடிக்க முடியும். அவர் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா, அவர் சைன் போடலன்னா, அந்த ஒருத்தரோட சைன் இல்லைன்னா கண்டிப்பா நம்மளோட பேப்பர் பாஸ் ஆகி வெளியில வரவே வராது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல கார்னர் பண்றாங்க கேர்ள்ஸ். ஸோ அந்த மாதிரி நேரத்துல அந்த பசங்க தைரியமா வெளியில வந்து என்னோட 3 வருஷம் படிப்பு வீணா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லீகலா ஹெல்ப் கேட்டு PhDயும் தூக்கி போட்டு அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிச்சும் இருக்காங்க. கௌரவ கொலைகளும் பெண்கள் மீதான வன்முறையின் ஒரு கொடிய வடிவமே. இதுபோன்ற பிரச்சனைகளின் பின்னணியை விவரிக்கிறார் கவிஞரும் எழுத்தாளருமான சல்மா. மற்ற நாடுகள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனா அதை தாண்டி இன்னும் மிக மோசமான ஒரு கீழ்மையான விஷயங்கள் வந்து பெண்ணை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, டவுரி, அப்புறம் பெண் வந்து கருக்கொலை செய்யப்படுறது அல்லது சிசு கொலை செய்யப்படுறது. ஏன்னா கடந்த 20 வருஷத்துல மட்டும் வந்து 1 கோடி பெண் குழந்தைகள் கருவிலேயே அபார்ஷன் செய்யப்பட்டிருக்காங்க, வந்து ஃபீமேல் ஃபோர்டிசைட். அது மற்ற நாடுகள் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் இங்கே வந்து இன்னைக்கு டவுரிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை ஒட்டி பெண் குழந்தையே வேணாம், அந்த குடும்பத்துக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு சுமை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. பெண்ணுக்கு கல்வி தர்றது வந்து தேவையில்லாத அனாவசியமான விஷயம், அது வீண் செலவு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது ஆணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி வந்து ஒரு குடும்பத்தை பாதுகாக்கும், பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி வந்து வேற ஒரு குடும்பத்துக்கு தான் அது பயன்படும் அப்படிங்கிற நிலைப்பாடு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து சைல்டு மேரேஜ்,
15-16 வயசுலயே பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறது. அப்புறம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அந்த பெண் குழந்தைகள் காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து அவங்க ஹானர் கில்லிங் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு அதுவும் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு வந்து. அப்ப எல்லாமே பெண்ணுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் வந்து பரவலா இருக்கு வந்து. ஒரு குடும்ப அமைப்புக்குள்ளேயே பெண்ணுடைய இடம் என்பது பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில தான் இருக்கு வந்து. சைல்டு சின்ன குழந்தையா இருக்கிறப்ப இப்ப குழந்தைகளுக்கு எதிரான செக்ஸுவல் அபியூஸ் வந்து இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு வந்து. பெண் ஒரு பொருளை போல கடத்தப்படுவது, பெண்கள் கடத்தப்படுறது வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பெண் கடத்தல் அப்படிங்கிறது வந்துட்டு. இப்ப எல்லா வித நிலையிலையுமே பெண்ணுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு சமூகத்தினுடைய ஆழமா வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு கருத்தா தான் நான் பாக்குறேன் வந்துட்டு. இந்த கருத்தை உடைப்பதற்கான, கருத்திலிருந்து இந்த சமூகத்தை மீட்டு எடுப்பதற்கான ஒரு கட்டாயம் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம முன்னெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழுவின் தலைவி ஷீலு குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தை பற்றியும் கடும் நடவடிக்கைகளுக்கான அவசியத்தை பற்றியும் பேசுகிறார். பெண்கள் மீதான குடும்ப வன்முறைக்கு எதிரான சட்டம் அப்படின் போது, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 வந்தது, நடைமுறைக்கு வந்தது. அன்னைக்கு வந்து அதை நடைமுறைப்பட்ட போது சொன்னாங்க இதெல்லாம் வந்து பெண்களுக்கு தீபாவளி பரிசுன்னு சொன்னாங்க. ரேணுகா அன்னைக்கு வந்து அந்த இதை பிரசன்ட் பண்ணும்போது. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, நடைமுறைப்படுத்தும் பொழுது நிறைய சிக்கல் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு பட்ஜெட் வேணும். இப்ப ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு அதுக்கான நிதியை ஒதுக்கணும். இப்ப சென்னை போன்ற இவ்வளவு பெரிய இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே நம்மளுக்கு 2 ஆபீசர்ஸ் தான் இருக்காங்க. மற்ற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு ஆபீசர் தான் இருக்காங்க. இவங்களால நிச்சயமாக வந்து அந்த கேஸை ஃபாலோ பண்ணவே முடியாது. இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நாளைக்கு அதனுடைய செயல்பாடுங்கும்போது அது பின்னாடி போகணும். இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க கேஸை பாக்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. இப்ப என்ன ஆகுது, இந்த அதிகாரி ஓவர்லோட் ஆறதுனால அவங்க கேர்லெஸ்ஸா விட்டுறாங்க. நிறைய விஷயத்த அவங்க வந்து அவங்களே என்ன சொல்லுவாங்க, வேணாங்க நீங்க ஐபிசில நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, டிவில வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களே சஜஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க. ஒரு அரசு கல்லூரியோ இல்ல அரசு பள்ளிக்கூடமோ இருக்கு அப்படின்னா, அதுல ஒரு ஆசிரியர் தவறு செய்யறாங்க, உடனே அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். ஒரு போலீஸ்காரன் தவறு செய்யறாங்க கூட ஜஸ்ட் சஸ்பென்ஷன்லாம் இல்ல, டிஸ்மிஸே பண்ணணும். 4 போலீஸை டிஸ்மிஸ் பண்ணா அதுக்கப்புறம் அப்படி செய்ய மாட்டாங்க. அதே போல இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்னு போயிருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து 543 பேர்ல நிறைய குற்றவாளிகள் இருக்கிறாங்கன்னு பத்திரிகையில வருது. அந்த இதை தவிர்க்கணும். ஒண்ணு கட்சிகள் தவிர்க்கணும், 2வது தேர்தல் ஆணையமே இதற்கான சட்டங்களை கொண்டு வந்து நியாயமானவங்க தான் வந்து தேர்தலில் நிக்கலாம். இந்த மாதிரி பல என்ன சொல்றது, இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா பல் முனையிலிருந்து இதை நோக்கி நாம் நகர்ந்து வந்தால்தான் இந்த கோர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து சால்வ் ஆகும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பதிவு செய்வதில் காவல்துறை முனைப்புடன் இருக்க வேண்டும் என்கிறார் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் மாஷானி மோனிஷா. பேரண்ட்ஸை ஒரு ஃபேமிலியை விட்டு வெளியே அந்த குழந்தைகளுக்கு அஃபென்ஸ் நடக்குன்னா பேரண்ட்ஸ் ஆர் 100% ரெஸ்பான்சிபிள். செகண்ட் கம்ஸ் சொசைட்டி. சொசைட்டியில் ஒரு பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் வெளியே சொல்லும் போது சொல்ல வேண்டாம், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாங்க. எவ்வளோ பெண்கள் வந்து அவங்களுக்கு நடக்கிற கொடுமையை வெளியே வந்து சொல்றாங்க. ஒரு 100 கிரைம்ஸ் நடந்ததுன்னா ஒரு 10% 15% வரதே பெரிய விஷயமா இருக்கு. சரி, அந்த 10-15% வெளியே வந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஹாரஸ் பண்றாங்க, அசால்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து சொல்லும் போது எவ்வளோ வந்து போலீஸ் வந்து சார்ஜ் எடுக்கிறாங்க, இதுக்கு வந்து இது ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. போலீஸ் வந்து போலீஸ் ஆக்ட் அதோட கவர்னன்ஸ்ல தான் அது ஃபங்க்ஷன் ஆகுது. போலீஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, என்ஃபோர்சிங் லான்னு தான் சொல்றாங்க. என்ஃபோர்சிங் லா அண்ட் ஆர்டர். அவங்க வந்து ரைட்ஸை அப்ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது. போலீஸ் பொறுத்த அளவு என்னன்னா, அவங்க எவ்வளோ கிரைம்ஸ் ரெக்கார்ட் பண்றாங்களோ அந்த அளவு அந்த போலீஸ் ஸ்டேஷன், இந்த பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்கேப்பபிள் ஆஃப் கண்ட்ரோலிங் கிரைம்ஸ் சொல்றாங்க. அதனால என்ன பண்றாங்க, இந்த கிரைம்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனே ஒரு மினி கட்ட பஞ்சாயத்து மாதிரி ஆயிட்டு இருக்கு. அங்கே வந்து 2 பார்ட்டிஸையும் உட்கார வச்சு, சரிம்மா இனிமேல் அவன் அப்படி பண்ண மாட்டான், இனிமேல் உனக்கு இது நடக்காது, சரி எழுதி வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அஃபெண்டர் என்ன பண்றான், திரும்பியும் போறான், மறுபடியும் இன்னொரு கிரைம் பண்றான். ஸோ தேர்பை கிரைம் ரேட் இன்க்ரீஸ் தான் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுறது இல்லை. ஸோ இந்த ஒரு போலீஸோட இந்த ஒரு கன்க்ளூஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதாவது போலீஸோட மெயின் எய்ம் வந்து லா அண்ட் ஆர்டர் என்ஃபோர்ஸ் பண்றதா இருந்தா கூட மற்றவங்களோட ரைட்ஸ் அப்ஹோல்ட் பண்றது அவங்களோட மெயின் டியூட்டியா இருக்கணும்.
ஆண்கள் தங்களை சுய விசாரணை செய்வது அவசியம் என்கிறார் சல்மா. ஆணிடம் மட்டுமே பேசிக்கொண்டிருப்பது, பெண்ணிடம் மட்டுமே பேசிக்கொண்டிருப்பது என்பது ஒரு தனி உரையாடலாக தான் இருக்குமே ஒழிய ஒரு ஒட்டுமொத்த சமூக மாற்றத்திற்கான ஒரு முயற்சியாக இருக்காது அப்படின்னு தான் என்னுடைய நம்பிக்கை. இன்றைக்கு ஆண்களை நோக்கி நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான் வந்து, உன்னுடைய குடும்ப அமைப்புக்குள்ள உன்னுடைய தாய்க்கோ அல்லது உன்னுடைய சகோதரிக்கோ கிடைக்கக்கூடிய ஒரு ஈக்குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குங்கிறத நீ ஒரு ஆண் வந்து ஆணாக இருந்து யோசிக்கணும்னு நினைக்கிறேன். வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆணுக்கு என்னோட சகோதரிக்கு என்னுடைய தாய்க்கோ கிடைக்குதா அப்படிங்கிறத ஒரு ஆண் யோசிச்சாவே போதும். வந்து அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை எழுப்பக்கூடிய விதமாக, தூண்டக்கூடிய விதமாக சில விஷயங்களை ஆண்கள்கிட்ட பேசலாம். பெண்ணுக்கும் அதே போன்ற சில விஷயங்களை பேச முடியும். அதாவது நீ நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம், நான் எதற்கும் நாயக்கில்லாத ஆளு, அல்லது எனக்கு சில விஷயங்கள்ல இதுதான் என்னுடைய எல்லை அப்படின்னு சில நம்பிக்கைகள் நம்ம கிட்ட எப்பவும் இருக்கும். அந்த நம்பிக்கைகள் சரியானவை தானா, அப்போ வந்து அதையும் தாண்டி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. வந்து ஆனால் 2 பேருமாக சேர்ந்து சிந்தித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நிலையில தான், இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும். பெண்களை பற்றிய சமூகத்தின் பார்வையில்தான் கோளாறு என்று உறுதிபட சொல்கிறார் ஷீலு. இன்னைக்கு ஏன் வந்து இப்ப கௌரவ கொலை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம், பெண் தான் இந்த குடும்பத்தினுடைய வாரிசை பெற்று தருகிறவர்கள் அப்படிங்கும்போது, இந்த ஜாதியை விட்டு வேற ஜாதிக்கு போனாலோ, இந்த மதத்தை விட்டு வேற மதத்துக்கு போனாலோ, அந்த பெண் என்பவள் இல்லாமல் ஒழித்து விட்டால் அந்த பிரச்சனை சால்வ் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. அப்ப இந்த சமுதாய பார்வையில மாற்றம் வந்தாதான் நிச்சயமாக இதற்கு ஒரு விடிவு வரும். இல்லாட்டி இது இப்படியே கண்டினியூஸா போயிட்டே தான் இருக்கும். பிளஸ் பெண்கள் மீதான வன்முறைக்கு யாரு காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு ரீசெண்டான, அதாவது 2011 நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை, ஏன்னா 12 ஃபிகர் நமக்கு கிளியரா இல்ல, 2011 பாத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆன கேஸ்ல 2 கேஸை தவிர மத்த எல்லாமே நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், நேபர்ஸ், பெண்ணுக்கு தெரிந்தவர்களாலே தான் அவங்களுக்கு வன்முறை ஏற்படுது. இது வந்து ஒட்டுமொத்தமாவே எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க 70 விழுக்காடுங்கிறாங்க, 80, 90, 99. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 99 விழுக்காடு. இப்ப 99 விழுக்காடும் நெருங்கியவர்களால் தான் அப்படிங்கும் பொழுது, அப்ப பெண்ணை பார்க்கிற பார்வையில தானே கோளாறு. சகோதரியாகவோ அன்னையாகவோ தோழியாகவோ பார்க்கின்ற பார்வை இருந்தா இந்த பிரச்சனை வராது இல்ல. திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, இந்த சீரியல், இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படின்னா, பெண்ணை ஒரு போக பொருளாக பார்க்கிறது. ஒரு பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், அதை மீறி அந்த பொண்ணு போச்சுன்னா அவளை கமெண்ட் அடிக்கிறது வந்து நம்மளுடைய உரிமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் மனதுல வந்து பதிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நல்லா படிச்சு நல்ல வேலையில இருக்கிறவங்க கூட அதுதான் பண்றாங்க. அப்ப அந்த மனநிலை மாற்றம் என்பது வரணும் அப்படின்னா பல விஷயங்கள் மாற்றம் வரணும். நாங்களே ஊசியும் கைமா தான் அலையிறோன்னே வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரியான இதுதான் இன்னைக்கு சமூகத்துல இருக்கு. இது எவ்வளவு நாள் நம்மளே பாதுகாத்துட்டு இருக்க முடியும்? ஏன் இந்த சமுதாயத்தினுடைய மனநிலையில் மாற்றம் வரக்கூடாது? அந்த மனநிலை மாற்றத்திற்கு ஒட்டுமொத்தமான சமுதாயமும் பங்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. சின்ன சின்ன வழிகளில் வன்முறையை எதிர்கொள்வது எப்படி என்று பேசுகிறார் பிரஜ்னியா அமைப்பின் இயக்குனர் ஸ்வர்ணா ராஜகோபாலன். நேர கண்ண பார்த்து, ஷோல்டர்ஸ் பேக், காமா, வேண்டாம் கிளம்பி போ, தொந்தரவு பண்ணாத. What do we do? நம்ம பெண்களை எப்படி வளர்க்கிறோன்னா, இல்ல வேண்டாம், இல்ல தொந்தரவு பண்ணாத, ஏய் தொந்தரவு பண்ணாதன்னா that has a totally different, because we don't teach them, நன்னா மூச்சு எடுத்து கான்பிடென்டா பேசணும். இன்னொருத்தர் நேர கண்ணில் பார்த்து போல்டா, அது கத்து கொடுக்கறது இல்லை. ஸோ நாங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி கூட எடுத்து சொல்றோம். இதுல ஒரு ஃபண்டமெண்டல் இஷ்யூ கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை இல்லை, சுய மரியாதை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பெண்களை வளர்க்கச்ச எத்தனையோ இங்க போகாத, தனியா போகாத, அவளோட பேசாத, யாரா வந்து சொன்னா நம்பாத, எத்தனையோ கத்து கொடுக்கறோம். அது எல்லாத்தையும் மீறி நம்ம கொஞ்சம், நீயும் ஒரு ஹியூமன் பீயிங், உனக்கு பிடிச்சதும் கரெக்ட், உனக்கு பிடிக்கலன்னாலும் கரெக்ட், அந்த தைரியம் கொடுத்தோம்னா அதுவே நிறைய ஹெல்ப் பண்ணும் பெண்களுக்கு. நம்ம சொசைட்டில பாருங்க, ஒரு
6th 7th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் பெண்கள் வெளியில போய் விளையாடுறது இல்ல. என்னமோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹோம் ஒர்க் இருக்கு, இது இருக்கு, வயசுக்கு வந்தாச்சு பாட்டு கிளாஸ் இருக்கு, டான்ஸ் கிளாஸ் இருக்கு, நவராத்திரி இருக்கு, தீபாவளி இருக்கு, எதானா சொல்லி வீட்லயே இருக்கா. வெளியில போய் ஓடி அந்த விளையாடுறதுல, ஓடுறதுல, குதிக்கிறதுல பிசிக்கல் கான்பிடன்ஸ் இருக்கு இல்லையா, அது போயிடுறது. ஸோ பஸ் ஸ்டாப்ல இருந்து யாரும் நடந்து துரத்தின்னு வந்தா நம்மளுக்கு ஓட முடியுமான்ற கான்பிடன்ஸ் கூட போறது. டான்ஸ் கத்துக்கிறோம், டான்ஸ் இந்த ஸ்டெப், இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் இப்படி பண்ணணும், எல்லாம் ஒரு டைட்டா ப்ரோக்ராம் பண்ணி ஒரு பெண்ணோட பாடி இப்படிதான் மூவ் ஆகணும்னு கத்துனுடுறோம். அதை மீறி மூவ் பண்ணுமா? யாரையானா திருப்பி உதைக்கணும்னா என் கால் ஏறி பண்ணுமா? அது எனக்கே தெரியல. இப்ப அதனால இப்ப சின்ன பசங்களை பார்த்தா எனக்கு தோணுது அவ அதெல்லாம் கத்துக்கணும். சரி, ஒரு 10 வயசு 12 வயசுக்கு அப்புறம் அவ வெளியில போய் பாஸ்கெட் பால் விளையாடலையா, செல்ஃப் டிஃபென்ஸ் ஒர்க் ஷாப் 1 hour 2 hours, you know, to learn to throw your hand, to throw up your leg, to jump, ஒரு கத்துறதோ ஒரு ஓடுறதோ, அந்த தைரியம், அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். அதுக்கோசரம் நாங்க அது வைக்கிறோம். ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காவல்துறை கை கொடுக்காத நேரத்தில் நேரடியாக மேலதிகாரிகளிடம் முறையிடலாம் என்கிறார் மாஷானி மோனிஷா. ஏதாவது ஒரு வயலன்ஸ் நடக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல அப்ரோச் பண்றீங்க, அங்க உங்களுக்கு ரெமெடி கிடைக்கல, உங்களை நிக்லெக்ட் பண்றாங்க, இல்ல ஏதாவது பயமுறுத்துறாங்க, உங்க நேம் ஸ்பாயில் ஆயிடும், இல்லனா இது ரொம்ப டைம் எடுக்கும், இந்த அஃபென்ஸ ஒன்ஸ் கோர்ட்டுக்கு போச்சுன்னா இழுத்துட்டே இருப்பாங்க, இல்ல மீடியால எல்லாம் உங்க பேர் வந்துரும், இப்படி எல்லாம் உங்களை சொல்லி பயமுறுத்துனா ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா இது எல்லாமே பொய்யான விஷயம். இந்த எந்த ஒரு வயலேஷன் கேஸ் ஒரு ஃபீமேல் ஃபைல் பண்ணாலும் இப்ப அது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுக்கு வரனால மேக்ஸிமம் 6 monthsல ப்ராப்ளம் முடிச்சிடும், கோர்ட் முடிச்சு கொடுத்துரும். நிறைய 1 month 2 monthsல ஜட்ஜ்மெண்ட் வந்த கேஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. செகண்ட் மீடியால நேம் வந்துரும், ஸ்பாயில் ஆகுறோம்னு சொல்றதெல்லாம் பொய்யான விஷயம். அந்த மாதிரி மீடியால வந்தாலும் நேம் எல்லாம் கண்டிப்பா போட மாட்டாங்க. அப்படி போடுறதா இருந்தா நீங்க கன்சர்ன் கொடுத்து நீங்க போடுங்கன்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் போடுவாங்க. சோ அது ஒரு பொய்யான விஷயம் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லப்படுது. சரி, இதையும் தாண்டி உங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்காத பட்சத்துல நீங்க அடுத்த ஹைரார்கி, அதாவது ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அப்புறமா எஸ்பி, டிஎஸ்பி, இல்ல அசிஸ்டன்ட் கமிஷனர், கமிஷனர், அந்த மாதிரி அவங்க அந்த அத்தாரிட்டி, அவங்க பெரிய பெரிய அத்தாரிட்டி கிட்ட நீங்க தாராளமா லெட்டர் மூலியமாவோ இல்ல இன் பர்சனா நீங்களே டைரக்டாவும் இல்ல உங்க சார்பா யாராவது அம்சம் கூட நீங்க அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு அதுலயும் ரெமெடி கிடைக்கலன்னா சிஎம் செல் இருக்கு, சிஎம் செல்லுக்கு லெட்டர் எழுதி போடலாம். இல்ல அகைன் நான் சொன்ன மாதிரி டைரக்டாவும் போலாம், இல்ல உங்க ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு தேர்ட் பர்சன் கூட போலாம். இதையும் இல்லாம மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சில கிரேவ் அஃபென்சஸ், இந்த ரேப் இல்ல டவுரி டெத், இந்த மாதிரி கிரேவ் அஃபென்சஸ்க்கெல்லாம் நீங்க டைரக்டா மேஜிஸ்ட்ரேட்ட கூட போயிட்டு அப்ரோச் பண்ணலாம்.